ஒருவேளை சூட்டு வலியே என்னன்னு தெரியல. இரு விளக்கு எடுத்துட்டு வரேன். தொப்புளுக்கு வச்சா கொஞ்ச நேரத்துல வயிறு வலி நல்லாயிரும். இரு போயிட்டு வந்துடுறேன். எமாடி இத பார்த்தா புள்ளைக்கு சூட்டு வலி மாதிரியே தெரியுது. வயிறு வலி துடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் என்ன தேய்க்கிறேன் அதை தேய்க்கிறேன் இதை தேய்க்கிறேன் இருக்க. இரு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டு வந்துருவோம். இல்ல மாமா, கொஞ்ச நேரம் எண்ணெய் தேய்ச்சிட்டு படுத்தாலே நல்லாயிடும். கையில காசு இல்ல, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனா அவரால் கட்ட முடியாது. இங்கேயே நாங்க பாத்துக்கிறோம். அம்மா வயிறு ரொம்ப வலிக்குதுமா. எமாடி காசு பணம் எல்லாம் முக்கியமா? புள்ளைக்கு உடம்பு சரியில்ல அதை பாப்போமா, அதை விட்டுட்டு காசுன்னு இருக்கிற. ஏண்டா இவளுக்கு ஏதோ திட்டம் தீட்டிட்டாளுங்கடா. காசு எப்படிடா உங்ககிட்ட இருந்து ஆட்டைய போறது? இவளுக்கு சொல்லலாம் நம்பிக்கிட்டு இருக்காத. அது கொஞ்ச நேரம் போய் படுத்தாலே நல்லாயிடும். இவளுக்கு நடிச்சுக்கிட்டு திரியறாளுங்க. என்னங்க வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? நம்ம வீட்டு வாரிசு. ஆமா வாரிசு நேத்த இவளுக்கே தான் அழிச்சுக்கிட்டு இருக்கிற. இவ படிச்சா என்ன உனக்கா கொடுக்க போறா? அவன் அப்பனுக்கு கொடுப்பா, இல்லையா அவன் புருஷனுக்கு கொடுப்பா. இப்பதான் நீ தாங்கிட்டு இருக்க. இவளுக்கு கடைசி காலத்துல என்ன உனக்கு தாங்கிட்டா இருக்க போறாளுங்க? உனக்கு சேர்த்து வைன்னு சொன்னா என் பிள்ளைக்கு யாரும் எந்த செலவும் பண்ண வேணாம். என் பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவும் சொல்லாதீங்க சொல்லிட்டேன். என்னமா அம்மா அப்படி பேசிட்டு இருக்க, நீ அப்படி பேசிட்டு இருக்க? இல்ல மாமா, எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்குது. என் புள்ள பாவ வயிறு வலியில துடிச்சிட்டு இருக்க, நடிக்கிறான்னு சொல்றாங்க. எங்க கிட்ட காசு இருந்தா நாங்க கூட்டிட்டு போய் காட்ட மாட்டோமா? எங்க கிட்ட இல்ல, அதனால தானே இருக்கிறேன். நான் என்ன உங்ககிட்ட காசா கேட்டேன் என் பிள்ளைக்கு பார்க்கணும் வைக்கணும்னு? எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். பாத்தீங்களா, நீ தான் தாங்குன்னு தாங்குற. அவளுங்களை பாத்தியா? தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. எம்மாடி எந்திரி, ஒரு நிமிஷம் இங்க வா. ரொம்ப வலிக்குதுமா. அதுக்குதாமா ஒரு நிமிஷம் எந்திரிச்சு வா, வெளியே இங்க வா. கடவுளே, இவன் வேற அங்க போய் உட்காந்துக்கிட்டான். புள்ளைக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியலையே. ஏமா ஏன் அப்படி பேசிட்டு இருக்க நீ? ஏண்டா அவளுக எப்படியாவது உங்ககிட்ட இருந்து காசு கறக்கலான்னு பார்த்தாளுங்க. அதனால நீ வயிறு வலி நடிமா, அப்படியே உங்க பெரியப்பா கூட்டிட்டு போற மாதிரி சொல்லுவாரு. நம்ம அவரு நேரத்துக்கு வேலைக்கு வந்துருவாரு, காசை வாங்கிட்டு நம்ம அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போறோம்னு சொல்லிட்டு அப்படியே எங்கிட்ட போயிட்டு நல்லா தின்னுட்டு வருவோம்னு சொல்லியிருப்பா. அதனால அவளும் அதே மாதிரி நடிக்கிறா. இப்ப காசு கிடைக்கல, அதுவும் நான் இருக்கனால கிடைக்கல. அதனால ரெண்டு பேரும் போய் பின்னாடி உட்காந்து எப்படா காசு வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாளுங்க. ஷோ ஏமா நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற? சின்ன புள்ள என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க நீ? நம்ம தங்கச்சி பொண்ணுன்னா நீ இப்படிதான் பேசுவியா? என் பிள்ளைக்கு எதுக்குடா இந்த நிலைமை வரப்போகுது? என் புள்ள ராசாத்தி மாதிரி இருப்பா. அவளுக்கு செய்யறதுக்கு நான் இருக்கேன். ஓட்டாட்டி குடும்பத்துல இருந்து பிள்ளைய கட்டிக்கிட்டு வந்திருக்கான். அதுவும் இல்லாம பிறந்ததும் பொம்பளை பிள்ளையா போச்சு. இனி எங்கிட்டு போறது காசுக்கு? எல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு எல்லாம் நம்ம தலையில தான் வந்து விடியும். ஏமா பேசி பேசி நோ கடிக்காது, கம்முன்னு போமா. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இது வேற இந்த காலத்துல நல்லது சொன்னாலே யாருக்கு எதுவும் புரியாது. புள்ளைக்கு வேற என்ன ஏதுன்னு தெரியலையே. அம்மா நடக்கவே முடியலம்மா, ரொம்ப வலிக்குதுமா. சரிம்மா அப்படிதான் வலிக்கும். ஒரு நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வரியாமா? அம்மா இல்லம்மா எனக்கு வலிக்குதுமா. ஒரு நிமிஷம் அம்மா சொல்றது கேளு, அதுக்கப்புறம் வலின்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. ஒரு நிமிஷம் இரு. அம்மா ஏமா போய் முதல்ல பாத்துட்டு வா போ. அம்மா போமா போ. என்ன ஏதுன்னு தெரியலையே. அதுவா மட்டும் இருந்துச்சு, அவ்வளவுதான். என் மாமியார்கிட்ட நான் இருந்த பாடல்ல. ஐயோ இப்ப என்ன பண்ணுவேனே ஒண்ணு எனக்கு புரியல. புள்ள வேற வயிறு வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏதோ ஆஸ்பத்திரியில பெரிய செலவா இருந்துச்சுனாலும் அந்த மனுஷங்கிட்ட 10 பைசா இல்லை. அப்பயும் சொன்னேன் அதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலைக்கு போவையான்னு. கேட்கவே இல்லை அந்த மனுஷன். இப்ப என்ன பண்ணுவேன்? ஏதாவது புள்ளைக்கு உடம்புக்குன்னா யாருக்கிட்ட போய் நான் நிப்பேன்? அம்மா என்னம்மா என்னாச்சு? அம்மா நீங்க சொன்னதுதாம்மா. சரி நம்மளோட நிலைமைய பிள்ளைகிட்ட சொல்ல வேணாம். அப்படியே உட்கார சொல்லிட்டு அப்புறமா அதை பாத்துக்கலாம். எம்மாடி அதுதானம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ அங்கேயே உட்காந்துரு. நான் இப்போ கூப்பிடுறேன், கூப்பிடும்போது வெளியே வா சரியா? அம்மா வயிறு ரொம்ப வலிக்குதுமா. எம்மாடி இந்த மாதிரி நேரத்துல அப்படிதாம்மா இருக்கும். உள்ள போ. அட கடவுளே, இப்போ நான் என்னதான் பண்ண போறேனே தெரியலையே. ஏற்கனவே மாமியார் சும்மாவே அந்த புடிங்கி எடுக்கும். நாங்க சாப்பிட்றோம். இப்ப புள்ள வேற பெரிய மனுஷியா இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் புள்ளைக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கணும், நல்லா பாத்துக்கணும். ஆனா என் குடும்பம் ஒண்ணும் இல்ல. அந்த மனுஷனுக்கு வேற போன போட்டு சொன்னா அந்த மனுஷன் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. வீட்டுல சொன்னா இவங்க என்ன ஆட்டம் கட்ட போறாங்கன்னு தெரியல. நடுவுல மாட்டிக்கிட்டு ஒரே ரோதனையா இருக்குது எனக்கு. சரி அந்த மனுஷனுக்கு போன போட்டு உடனே வர சொல்லுவோம். என்ன பண்றது? நம்மளா போய் சொன்னா மாமியார் அந்த பேச்சு பேசும். அவர் வந்தாவது கொஞ்சம் அடங்கும். கூப்பிடுவோம் போன போட்டு. பரவாயில்ல, தண்ணி விடவும் நல்லா செழிப்பா வளர்ந்துருக்கு இந்த சைடு. அதே மாதிரி தினமும் விட்டோம்னா நல்லா வளர்ந்துரும். இந்த நேரத்துல யார் கூப்பிடறான்னு தெரியலையே. அட பத்திரகாளி. ஹலோ பத்திரகாளி. என்னங்க எங்க இருக்கீங்க? நான் எங்கம்மா இருக்கேன்? நம்ம தோட்டத்துல தான் இருக்கேன். என்னம்மா? என்னங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. இப்ப எங்கம்மா நான் வரது? எனக்கு வேலை கிடக்குதுமா. நான் தான் 8 மணிக்கு வரேன்னு சொன்னேன்ல. இப்ப என்ன அவசரம்? ஆமா எப்ப பார்த்தாலும் இந்த தோட்டத்தையே கட்டிக்கிட்டு அழுவுங்க. இங்க நம்ம புள்ள பெரிய மனுஷியா இருக்கா, அது முக்கியம் இல்ல, தோட்டம் தான் முக்கியமா. இப்ப
என்னம்மா சொல்ற? புள்ள பெரிய மனுஷியா இருக்காளா? ஆமாங்க, நர்ஸா கிளம்பி வாங்க. இன்னும் நான் வீட்ல யார்கிட்டயும் சொல்லல. நீங்க வந்தோன்னு என்ன சொல்லணும்? என்னது நான் வந்து நீ சொல்றியா? ஏமா இந்த விஷயம் எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க விஷயம், அம்மா கிட்ட சொல்லு. அங்கெல்லாம் நீங்க எல்லாம் பண்ணிட்டே இருங்க. நான் அவ்வளவுதான், அந்த 2 வயலுக்கு மட்டும் தண்ணி விட்டு தான் முடிஞ்சது. விட்டுட்டு உடனே கிளம்பி வந்துடுறேன். யோ, நான் என்ன விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீ என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க? புள்ள பெரிய மனுஷியா இருக்கா வான்னு சொன்னா இப்பதான் வயலுக்கு தண்ணி விடுறானாமே. ஏமா புரியுதுமா, அங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்? அதான் அம்மா அண்ணா எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லு, அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க. யோ, நீ முதல்ல போன வையா. வான்ட்ட போய் சொன்ன பாரு, என்னையனா என் புத்தியை ஏதாவது அடிச்சுக்கிறதுன்னு தெரியல. புள்ள பெரிய மனுஷியா இருக்கான்னு சொல்றேன், வருவானா அதை விட்டுவிட்டு வயலுக்கு தண்ணி விடுறானாமா. இப்ப நான் என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? எல்லாம் என் நேரம். இந்த மனுஷனை போய் கட்டிக்கிட்டேன் பாரு. சரியா நேரம் பார்த்து காலை வாரி விடுறது சரியா தான் இருக்கு இந்த ஆள் விஷயத்துல. அம்மா, இந்த ஆளையில நம்பி புள்ளையவே பெற்றிருக்க கூடாது. பெத்தல என் புத்தியதான் என்னால அடிக்கிறதுன்னு தெரியல. மாடி கொஞ்ச நேரம் இருமா. இரு, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் இரு. புள்ளைய பெத்தா எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி கட்டி தானே ஆகணும். எல்லாம் நானே பண்ணி தொலைறேன். இந்த மனுஷனை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு இன்னும் எந்த கன்றாவியெல்லாம் அனுபவிக்கணும்னு தெரியல. ஏமா சுருக்கு சுருக்குன்னு பேசாதம்மா, பாவம்மா. வீட்டுல அந்த புள்ள எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குது. நீ என்ன வேலை பாக்குற? தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்க. வேற மருமகளா இருந்தா இப்படி எல்லாம் உன்னை பாத்துக்கிட்டு இருப்பாளா? ஏண்டா, அவ என்ன சீதனம் கொண்டு வந்தா நினைக்கிறியா? ஒரு வெங்காயமும் கொண்டு வரல. அப்படி இருக்கும்போது அடக்கிதானே வாசிக்கணும். கடவுளே, மாமா மட்டும் தனியா இருந்தா கூட சொல்லி இருக்கலாம். அத்தை வேற பக்கத்துலயே இருக்காங்களே. இப்ப சொன்னா என்ன ஆட்டம் கட்டுவாங்கன்னு வேற தெரியல. இந்தாடி, என்ன அப்படியே நின்னுகிட்டு இருக்கா மலமாடு கணக்கா? என்னம்மா பிள்ளைக்கு இப்ப பரவாயில்லையா? மாமா, அது வந்து என்னம்மா எதுவும் பிரச்சனையும் ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிட்டு போகுமா? எல்லா செலவையும் இழுத்து தலையில போட்டுக்கிறான். இவன் ஒரு கூறு கெட்ட குப்பாயி. இவங்கிட்ட எத்தனை தடவை தான் படிச்சு சொல்றது நானு. மாமா, அது வந்து மகா பெரிய மனுஷியா இருக்க மாமா. அடுத்த செலவா இன்னும் என்னென்ன கன்றாவியெல்லாம் இந்த வீட்டுக்கு இழுத்து விட போறாளுன்னு தெரியல. ஏமா இதை எதுக்குமா அழுதுகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க? இது ஒரு நல்ல விஷயம் தானே? இல்ல மாமா, புள்ள பெரிய மனுஷியா இருக்கா. என்ன பண்றது ஏன் பண்ணணும் ஒண்ணு எனக்கு புரியல மாமா. மண்ண முடிய வேலை செய்யல எனக்கு. ஏமா எல்லாம் நாங்க இருக்கோமா, நாங்க பாத்துக்கிறோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. சின்னவனுக்கு போன் பண்ணி சொன்னியா? சொன்ன மாமா. என்ன சொன்னா? வரேன்னு சொன்னானா? இல்ல மாமா, அவரு 2 வயலுக்கு தண்ணி பாய்ச்சணுமா. எல்லாத்தையும் முடிச்சிட்டு எப்போதுமே சாவகாசமா வரேனாரு. அதுதானே இழுச்சவாய் என் பெரிய மாமா இருக்கான். அவன் தலையில எல்லாத்தையும் கட்டிரு. என் அண்ணன் எல்லா செலவையும் பண்ணிடுவான். நான் கடைசியில வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அதனால இவளும் இங்க வந்து ஆடுறா. சப்பா கொஞ்ச நேரம் வாயை மூடுமா. உனக்கு வாய் வலிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா என் வாயை அடக்கு. இங்க இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே போய் சேர்ந்துடும் போலதான் தோணுது. புள்ளைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது. இவன் என்னமோ வேலை முக்கியம் இருக்கிறானா? இருமா, நான் போனை போட்டு சொல்றேன். உடனே கிளம்பி வருமா. அடுத்து என்னென்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ போ, புள்ள என்ன பண்ணுது போய் புள்ள கூட இருப்போ. சரிங்க மாமா. என்ன இவன் ஒரு பொறுப்புன்றதே இல்ல. எந்த விஷயத்துல எப்படி நடந்துக்கணும்ன்ற ஒரு விவசாயம் இல்லாம இருக்கான். என்னமா இவன் இப்படி இருக்கிறான்? எதுக்கு அவ என்கிட்ட வந்து சொல்ற? அவ வாங்கிட்டு தானே சொன்னா. நீயே எல்லாத்தையும் பார்த்து செய்ய சாமி. நான் போறேன். எங்கம்மா போற? எங்க போறேன்? என் மகன் வீட்டுக்கு போறேன். ஏமா உன் பேத்தி அங்க வயசுக்கு வந்திருக்கா. அதுக்கு என்ன சாங்கிய சடங்கெல்லாம் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. இருந்து பெரிய மனுஷியா பண்ணுவியா? அதை விட்டுட்டு போறேன்ற. அவ எனக்கா சொன்னா? வாங்கிட்டு தானே சொன்னா. நீயே ஏதாவது பார்த்து பண்ணு சாமி. என்ன ஆள விடுங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் எனக்கு என்ன வந்துச்சு, என் வேலை தான் முக்கியம் இருந்தா குடும்பமா தான் இருக்கும். முதல்ல அவனுக்கு போனை போட்டு வர சொல்லுவான். இப்போ யார் போன் அடிக்கிறதுன்னு தெரியலையே. ஹலோ, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அண்ணே வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேனே. டேய் வெங்காயம், அது ரொம்ப முக்கியம்டா. இங்க என்ன விஷயம் நடந்திருக்குது வீட்டுல? நீ பாட்டுல உட்காந்துருக்க. உள்ள பெரிய மனுஷி ஆயிடுச்சுன்னா வேலையில விட்டுட்டு ஓடி வரணும். பெத்த தகப்பனா நீ பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுட்டு இருக்கிற? அண்ணே அதான் நீ அம்மா எல்லாம் இருக்கீங்கல்லண்ணே, நீங்க எல்லாம் பாத்துக்கிறீங்கண்ணே. நான் வந்து என்னடே பண்ண போறேன்? டேய் வெண்ண, என் வாயில நல்லா வந்துரும் பாத்துக்க. ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் போட்டுட்டு வாடா. பெத்த தகப்பனா வந்து முன்னாடி நிப்பானா பின்னாடி வரானாமா. வாய் மூடிட்டு நீங்க வரலன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன்னு தெரியுது. அங்க இருந்து தூக்கி போட்டு மிதிச்சு இழுத்துட்டு வருவேன். சரிங்கண்ணே, உடனே கிளம்பி வாரேன். ஐயோ, இன்னும் 2 வயலுக்கு தண்ணியே பாய்ச்சலையே. சே, என்னத்த சொல்லி வச்சாலும் தெரியல பத்திரகாளி அண்ணன் கிட்ட. அண்ணன் இப்படி கோவப்படுறாரு. சீக்கிரமா போவோம், இல்லைன்னா அண்ணன் ரொம்ப திட்டுவாரு. இவனுக்குலாம் 4 போடு போட்டாதான் ஆக வேண்டிய வேலையை பார்ப்பான். இந்த அம்மா வேற போயிருச்சு. இப்ப என்ன பண்ணு தெரியல. பத்திரகாளி எமாடி மாமா, எமாடி என்னென்ன சடங்கு பண்ணுவாங்க என்னன்னு உனக்கு தெரியுமாமா? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க மாமா. சோ இப்ப என்ன பண்றது? இந்த அம்மா வேற எனக்கு என்ன வந்துச்சுட்டா அவங்க புள்ள வீட்டுக்கு போயிருச்சு. இப்ப மாமா, அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட கேட்டா என்னன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தாய் மாமா வந்து குச்சி நட்டு பிள்ளைய உள்ள குடிசைக்குள்ள விடுவாங்க. ஓ அப்படியாமா? அப்படின்னா உன் அண்ணன் வீட்டுக்காரவங்க எல்லாத்தையும் வர சொல்லுமா. உன் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் போன் போட்டு சொல்லு, வர சொல்லு. என்ன எதுன்னு தேவைன்னு சொல்லு, நான் உடனே வாங்கிட்டு வரேன். சரிங்க மாமா. மாமா அவரு வராருங்களா? இந்த வர சொல்லியிருக்கேன், கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா. என்ன ஏதுன்னு வேணும்னு பார்த்து சொல்லுமா, நான் உடனே வாங்கிட்டு வரேன். சரிங்க மாமா. கையாலாகாத புருஷங்களும் கட்டிக்கிட்டா எப்படிதான்
ஒவ்வொரு மருமகளுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடுத்தவங்க கிட்ட போய் தொண்ணாந்துகிட்ட நிக்கிற நிலைமை. எப்படியோ அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த ஆடுங்களுக்கு புல்லே இல்லாம போயிடுமேனு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். கடவுள் புண்ணியத்துல எப்படியோ இந்த மாசம் நல்ல புல்லு இல்லைன்னா ஆட்டுக்குட்டிங்க பசியிலேயே உடம்பு அழைச்சு போயிருக்குங்க. யார் ஃபோன் பண்றான்னு தெரியலையே. ஹலோ அம்மா. அடடே பத்திரகாளி. அம்மா எப்படிம்மா இருக்க? ஏதோ இருக்கேம்மா. எப்படிம்மா இருக்க? குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லாதாம்மா இருக்கோம். என்னம்மா என்ன ஆச்சு? ஏன் அழுகுற? எதுவும் பிரச்சனையாமா? என்னத்தம்மா சொல்றது, நம்ம மகா பெரிய மனுஷி ஆயிட்டாமா. அடடே எப்பமா? இப்பதாம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியலம்மா. எம்மாடி இதுக்கெல்லாம் போய் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிற? இதுக்கெல்லாம் போய் யாராவது அழுவாங்களா? என்னம்மா நீ இப்படி இருக்கிற? இல்லம்மா, வயசுக்கு வந்த பிள்ளைய கொடக்கலையில உட்கார வச்சுட்டு நான் இங்க வெளியே நின்னுகிட்டு இருக்கேம்மா. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலம்மா. ஏமா அழுகிற? நாங்களா இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்க? அதான் அத்தை இருப்பாங்களே, உங்க அத்தை எதுவும் சொல்லலையாமா? அதையம்மா கேக்குற? புள்ள வயசுக்கு வந்துடுச்சுன்னு சொல்றேன், செலவை மறுபடியும் இழுத்து வச்சுட்டீங்களான்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு உங்க புள்ள வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப புள்ளைக்கு என்ன பண்ற ஏன் பண்ணுன்னு ஒண்ணு எனக்கு புரியல. நீ கிளம்பி வாமா. மற்ற நேரத்தில் விட்டுட்டு போறாங்க, சரி இந்த மாதிரி நேரத்தில் பக்கத்தில் இருக்கணுமா இல்லையா? சி என்னத்த சொல்றது. இருமா நான் கிளம்பி வரேன். சீக்கிரம் கிளம்பி வாமா. எனக்கு அனாதை மாதிரி இருக்குமா. அப்படியே அண்ணன் வீட்லயும் சொல்லி அண்ணன் அண்ணி தம்பி பையன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாமா. ஓ சரிம்மா. உன் அன்னிக்காரி வேற என்ன ஆட்டம் கட்ட போறான்னு தெரியலையே. ஏதாவது விஷயம்னா மட்டும்தான் நமக்கு ஃபோன் பண்றாங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ண மாட்டாங்கன்னா அவ பக்கம் ஒரு பக்கம் ஆடுவாளேம்மா. அம்மா பிள்ளைய குடிசுக்குள்ள விடணும்னா தாய் மாமா வேணும்லம்மா. நான் என்னம்மா பண்ணுவேன்? எப்படியாவது கையில கல்லையாவது நான் உழுந்து நாளைக்கு அவங்களை கூப்பிடுறேன். இன்னைக்கு உடனே வர சொல்லுமா. எனக்கு என்ன பண்றேன்னே ஒன்றும் புரியலம்மா. எம்மாடி அழாத நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். உங்க அண்ணன் கையில காலில் விழுந்தாவது நான் கூட்டிட்டு வரேன். நீ அதை பத்தி நினைச்சு அழுகாத சரியா? வரேன் வை. பாவம் புள்ள அழுதுகிட்டு ஃபோன் பண்ற. அதை கிளவிக்கெல்லாம் என்ன வந்துச்சு? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாதே, பக்கத்துல இருக்கணும்னு ஒரு அறிவு வேணும். அது பாட்டுக்கு போய் சேர்ந்துருக்கு. சை என்னதான் ஆளோ அதெல்லாம். ஐயோ இப்போ வேற தாய் மாமா வேற ஏதாவது குடிசைக்குள்ள வந்து விடணும். பையன் நம்ம சொன்னா கேட்பான், ஆனா அவன் பொண்டாட்டி சொன்னா அப்படியே மாறிடுவானே. இப்போ என்ன பண்றது? சரி கூப்பிட்டு பார்ப்போம் என்ன சொல்றான் ஏது சொல்றான்னு. இந்த மாதிரி நேரத்தில் அவன் எல்லாம் வந்து முன்னாடி நிக்கணும். என்ன பண்றது? போவான். ஆமா இன்னைக்கு வர முடியாது. சரிங்க. ஓ அது பண்ணணுமா? சரி நான் பாத்துக்கிறேங்க. ஏதாவது டவுட்னா கூப்பிடுறேன். வைக்கிறேன். என் மாதிரி பத்திரகாளி. சொல்லுங்க மாமா. என்னம்மா உன் புருஷன் வந்தானா என்ன? இன்னும் வரலைங்க மாமா. சரி உங்க வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்ல சொன்னேன், அவங்க என்ன வராங்களா எப்படிமா? அம்மா கிளம்பி வரேன்னு சொன்னாங்க மாமா. சரிம்மா. அப்புறம் பாப்பா எப்ப வயசுக்கு வந்தானா அந்த நேரத்தை போயிட்டு ஜோசியர் கிட்ட கொடுக்கணுமாமா. அவர் தான் வந்து நல்ல நேரம் பார்த்து தண்ணி ஊத்துறது எப்படின்னு சொல்லுவாராம். போயிட்டு அந்த நேரத்தை மட்டும் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வாமா. சரிங்க மாமா. இவங்கிட்ட எப்ப போன் போட்டு சொன்னேன், இன்ன வரைக்கும் ஆளை காணோம். வரட்டும் இன்னைக்கு அவனை உரிச்சிடுற தோலை. மாமா இந்தாங்க மாமா. எம்மாடி நீ எதை பத்தியும் நினைச்சு வருத்தப்படாத சரியா? நான் போய் பாத்துட்டு வரேன். அவன் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். சரிங்க மாமா. வந்தானா அவன்கிட்ட சண்டை கிட்ட போடாத, எல்லாம் பாத்துக்கலாம். சரிங்க மாமா. ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? என் பிள்ளை விசேஷத்துக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாரும் என்ன பழி பண்றாங்கன்னே தெரியல. என் அண்ணங்காரனாவது வரானா என்னன்னு தெரியல. பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு அவனும் அங்கிட்ட இருக்கானா